எங்க ம் சொல்லுமா. சாரிங்க. நான் தாண்டி சாரி சொல்லணும். எனக்கு நீ என் கூட சண்டை போட்டது கூட பெருசாக வலிக்கல. ஏன்னா நீ எப்பவும் தான் என் கூட சண்டை போட்டுட்ருக்க. ஆனால் அப்புறம் நீயே சமாதானம் ஆயிடுவ. ஆனால் நான் உன்னை நம்பலன்னு சொல்லிட்டல, அதான் ரொம்ப வலிக்குது. சாரிங்க. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். சரி விடு, பரவாயில்ல. எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுறியா? என்ன? இனிமே என்ன சண்டை வந்தாலும் என்னை திட்டு அடி, ஆனால் இப்படி பேசாமல் மட்டும் இருக்காது. ப்ராமிஸ் பண்ணு. உங்க மேலே சத்தியமா இனிமே என்ன சண்டை வந்தாலும் உங்களை திட்டுவேன், அடிப்பேன். ஆனால் பேசாம மட்டும் இருக்க மாட்டேன். ம் ம். சாரிங்க. சரி விடு, எதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்க? திரும்ப ஒரு கிஸ் கொடுத்தா எல்லாம் சரியாயிட போகுது. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இல்லை இல்லை, சும்மா சும்மா. என்ன சொன்னீங்க இப்போ சொல்லுங்க. ஏய் என்னடி, கிஸ்ஸு தானே கேட்டேன், கொடுக்க மாட்டியா? தர மாட்டேன். கொடுக்க மாட்டேன். ம். சரி போ, அப்போ நான் கொடுக்குறேன். இங்க வேணாங்க, ரோட்ல எல்லாம் பார்ப்பாங்க. இங்க என்னங்க டிஸ்டர்பன்ஸ். ஏய் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கால் பண்ணுறாங்க, ஒரே நிமிஷம் பேசிட்டு வரேன். பேசிட்டு வாங்க. ஹலோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ, உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்ன ப்ரொடியூசர் ஒரு ஏமாத்துக்காரன் ப்ரோ. கேட்கல பிரதர். ப்ரோ, அவன் எல்லார் காசையும் திருட்டு ஓட்டான் ப்ரோ. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு ப்ரோ. அதை சொல்ல தான் கால் பண்ணேன். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் வச்சிடறேன். ஏங்க என்னங்க ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அது ஒரு ஃப்ராடு கம்பெனியாமா. அந்த ப்ரொடியூசர் காசு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டானா. சரி விடுங்க, இதுக்கா போய் அழுதுட்டு இருக்கீங்க? என்னடி இதுக்கா போயின்னு கேட்குற? இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்சது உனக்கு தெரியும்ல. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். உனக்கு தெரியாது, ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. சரி சரி, ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீல் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். நாளைக்கு காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஏதாவது ஒன்று யோசிப்போம். ம் ஏமா சோகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை, அவர் நடந்ததையே நினச்சிட்டு நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்காரு. எல்லாம் சரியாயிடுமா. இதை கொண்டு போய் அவங்கிட்ட கொடு. ம் பார்த்து. ம் எங்க இந்தாங்க காஃபி. ஜனனி, நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேம்மா. இப்போ எதுக்கு? அதான் நான் ஒருத்தி வேலைக்கு போகிறேன்ல. இல்லைம்மா, நானும் கொஞ்சம் வேலைக்கு போய் என்னோடய சப்போர்ட்டை கொடுக்கலான்னு இருக்கேன். ஏங்க, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போனால் என்ன, இன்னொன்று கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இல்லைம்மா, இவ்வளோ நாள் ட்ரை பண்ணி கிடைச்சது தான் இது. திரும்பவும் ட்ரை பண்ணுவேன் கிடைக்கிற வரைக்கும், இல்லைன்னு சொல்லலை. அது வரைக்கும் சும்மா இருக்க முடியுமா?
நம்ம குழந்தைங்க வேற இருக்காங்க. உன்னை மட்டும் வேலைக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தி நான் வேலைக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமா சொல்லு? ஏன் நீங்கள் கஷ்டப்படவே இல்லையா? புரிஞ்சுக்கோமா, நான் இப்போதைக்கு வேலைக்கு போகிறேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். சரி, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். அதுதான் உங்கள் முடிவுனா யாரால மாற்ற முடியும்? சரி, இவ்வளோ நாள் கழிச்சு யார் உங்களுக்கு வேலை கொடுப்பா? ஜனனி, அதோ வர அத்தை. சொல்லுங்க. என்னோட பழைய கம்பெனிலேயே திரும்ப ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். மேபி கிடைக்க சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே. அப்போ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. அத்தை கூப்பிட்டாங்க, நான் போய் பார்க்குறேன். வா வா, ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெனி, இதோ பேசிட்டு வரேன். சரி. என்னாச்சு அத்தை? அதாம்மா எனக்கும் தெரியல, பார்க்கணும். ஹலோ நிலா. ஏய் ராகுல், சொல்லுடா, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் நிலா, நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன்டா. என்ன திடீர்னு கால்லாம் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு பண்ண முடியுமா? கொன்றுவேண்டா உன்னை. என்ன அசிங்கமா ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அது என்ன வேணும்னு சொல்லுடா. இல்லை, நான் திரும்பவும் வேலைக்கு ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம கம்பெனிலே ஏதாவது வேக்கன்சி இருக்குமா? நம்ம கம்பெனிலே வேகன்சி இருக்குடா. இப்போ நான் டிஎல் ஐட்டம் தெரியுமா உனக்கு? அப்படியா? சூப்பர் சூப்பர். எனக்கு உன்னோட ரெஸ்யூம் அனுப்பு ஃபர்ஸ்ட். நீ நான் உடனே மேனேஜர் கிட்ட பேசிட்டு உன்னை ஆன்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே? ஓகே ஓகே. ஆனா இது நைட் ஷிஃப்ட், உனக்கு பரவாயில்லையா? உனக்கு நைட் ஷிஃப்டா? இல்லை பரவாயில்ல நிலா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பரவாயில்ல. சரி, அப்பனா ஓகே, நான் மேனேஜர் கிட்ட பேசிடுறேன். ஓகே, நீ நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் நிலா. சி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். போன விட ஆயிருமே. பாருங்க அத்தை, அவ இவனை லவ் பண்ணான்னு தெரிஞ்சு இவன் போய் பேசிட்டு இருக்கான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வேலைக்கு தானே இருக்கணும். அவளும் பாருங்க, வாண்டடா இவன்ட்ட பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒதுங்கி இருக்கிறது அவங்கவுங்களுக்கு நல்லது. இந்த டைம்ல சொன்னா தப்பாயிடும். ஜனனி, ஒரு நிமிஷம் உள்ள வாமா. அதோ வரேன், இதோ வந்துடுறேன். கதவு மூடிட்டு. என்னங்க? அம்மா, பழைய கம்பெனிலேயே திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர். என்ன யோசிக்கிறீங்க? இல்லைம்மா, நைட் ஷிஃப்டாக இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் நைட் ஷிஃப்ட் தானே பார்க்குறேன், பார்த்துக்கலாம். சரி சரி. யார் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால்லேயே வேலை கொடுத்தது? அது பழைய ஃப்ரெண்டுமா, அவங்க இப்போ டிஎல் ஆயிட்டாங்க, அவங்க தான். நான் போய் அத்தா பாட்டெலாம் சொல்கிறேன். ஜனனி, ஜனனி, சீக்கிரம் வாடி. வரேங்க. இந்தாங்க. ஏன் ஷர்ட் இப்படி கசங்கி இருக்கு? கொடுங்க, நான் அயன் பண்ணி தரேன். அம்மா, டைம் ஆகுதுமா, போமா, போய் சாப்பாடு கட்டுமா. 2 minutes தான், உட்கார்ந்து குடிங்க. பரவாயில்லடி, டைம் ஆகுது. இப்போ நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். டைம் ஆகுது. வரேன், இருங்க. மா, என்னம்மா, சாப்பாடு ரெடி ஆச்சா இல்லையா? தோ 2 நிமிஷம், அத்தை ரெடி பண்ணிட்டாங்க. இருடா, வடிச்சிட்டேன். 2 நிமிஷம் தான். மா, ஃபர்ஸ்ட் நாளே ஆபீஸ் லேட்டா போனா என்ன பத்தி என்னமா நினைப்பாங்க? இதோ முடிஞ்சிருச்சு, இருடா. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், போங்க. ஏங்க, இருடா, டேய் டேய் டேய். எங்க நில்லுங்க. வந்துறேன் இவனுக்கு. அத்தை சீக்கிரம் கொடுங்க அத்தை. போயிட போறாரு.
ஏங்க நில்லுங்க. ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க ஏங்க இந்தாங்க. சீக்கிரம் குடி. பாத்து. அப்படி என்னதான் அவசரமோ கொஞ்சம் முன்னாடியே கிளம்பலாம்ல. ஹலோ நிலா. சொல்லு ராகுல், எங்க இருக்க? நான் வந்துட்டேன். இதோ என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறேன். ஹை. ஐயோ என்னம்மா ஆச்சு? தெரியல. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். பார்த்து தான் பண்ண, எப்படின்னு தெரியல. சரி வா. இதுல டிஃபெக்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் 33 இருக்கு. ராம்சி, அதுல யா உள்ள வரலாமா? யா இட்ஸ் மை ப்ளஷர், ப்ளீஸ் கம் இன். கழட்டோம். ஹாய், ஹூ இஸ் தி ஸ்மார்ட் காய்? நான் சொல்லிருந்தேன்ல, என்னோட ஃப்ரெண்ட் ராகுல். ஓ யா, தட் ஓல்ட் எம்ப்ளாயி. ஹே யூ, வெல்கம் டு இன்ஃபினிட்டி மீடியா. ஆன்போர்டிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிருங்க. தென் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் வித் தி டீம். ஓகே ராம்சி, கேரி ஆன். தட்ஸ் இட், டன். வாடா சொல்றேன்ல, வா. அந்த ஆள் இப்படிதான் நசனசன சொல்லிட்டே இருப்பான். பிரேம்ஜி, இந்த ப்ராசஸ்க்கு 2 ரிசோர்ஸ் தேவைப்படுவாங்க. ரெக்ரூட் ஸ்டார்ட் பண்றோம். So, Rahul, tell me about yourself. சார். ராம்சி, அவன் தான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல, 3 வருஷமா எனக்கு தெரியும். நீங்க ஃப்ரீயா விடுங்க. நோ, பட் அவரோட பாசிட்டிவ் என்ன, ஒரு கேபபிள் என்னன்னு எனக்கு தெரியும். சொல்றேன்ல. ஏய் லூசு, சும்மா இரு, நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன்ல ராம்சி, அவன் பார்த்துப்பான், ஃப்ரீயா விடு. If you are fine, then I am also fine. தெரியுது. Are you fine? எவ்வளோ ரூபா சார்? She's mine. அடல்ப. ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவருக்கு சப்மிட் பண்ணிட்டீங்களா? அவருக்கு கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அனுப்பிட்டேன். அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். Have you gone through the project documents? பார்த்துட்டேன்னு சொன்னா மட்டும் விடவாடா போற. ஆஃபீஸ் டைமிங்ஸ்லாம் அவருக்கு தெரியும்ல. ராம்சி, நாளைக்கு ஃபுல்லா அவன் கூட இருந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்துறேன். ஓகே? ஃபுல் டேவா? என் கூட்டம் ஆஃப் டே கூட்டம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அவன் கூட்டம் ஃபுல் டேவா? கவுன்சிக்கிறான். அதை நீயே கூட்டின்னு போயிடுறா. இது இப்போ இதுல வந்து இவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு, ஓகேவா? Hey Neela, I'm leaving off. Shall I drop you? நோ ராம்சி, நான் இவன் கூட போயிடுவேன். என்னது, அவன் கூட போயிடுவியா? வந்த ஒரே நாள்லையா? ராம்சி, வீட்டுக்கு. அவன் எப்பவுமே இப்படிதான் ஜோக் பண்ணிட்டே இருப்பான், லூசு பையன். உன்னை விடவா? ஜனனி, ஜனனி. இந்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஒர்க்லாம் எப்படி போச்சு? நல்லா தான் போச்சு. செட் ஆயிடுச்சா? ஏய் சொல்ல மறந்துட்டேன், நம்ம நிலா இருக்கால, அவ அங்க தாண்டி இன்னும் எந்த ஒர்க். நிலா? ஏய் நம்ம நிலாடி. உங்க ஆள் நிலான்னு சொல்லுங்க, அப்பதானே தெரியும். ஏய் அவ இன்னும் அப்படிலாம் இல்ல, ரொம்ப மாறிட்டா. இன்னும் சொல்ல போனா நல்லா பொறுப்பாவே ஆயிட்டா. அவ நம்ம கம்பெனிலேயே டிஎல்லாம் ஆயிட்டா. சரி சரி, வந்த உடனே எதுக்கு அவளை பத்தி பேசுறீங்க? போய் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். சரி ஓகே. ஓ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஜனனி, ஜனனி ஃபோன் வருது, யாருன்னு பாரு. ஏங்க நிலா, கால் எடுக்கட்டுமா? ஏய் எடுக்காது, இரு. குடு குடு குடு. நிலா, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். கேளுமா, அப்புறம் இல்லை, நேற்று நிலா. சொல்லுங்க, என்ன அப்புறம் சொல்லுங்க. என்னடி? நானும் பார்த்துட்டே இருக்கேன் காலையில இருந்து நிலா நிலான்னு, சும்மா கடுப்பேத்தாதீங்க. என்னடி
ஆஃபீஸில் நடந்ததை சொன்னேன், அதுக்கே இப்படி கோவப்படுற? நடந்ததா இருக்கட்டும், அதுக்கு உங்க ஆஃபீஸ்ல நிலா மட்டும் தான் நடந்தாளா? வேற யாருமே நடக்கலையா? ஏய் சரி சாரிம்மா. இங்கே பாரு, அவளை பற்றி பேச மாட்டேன். போங்க, ஒன்றும் வேணாம். சும்மா கோவப்படுத்திட்டு அப்புறம் வந்து சாரி கேட்குறது. ஏய் நேற்று நீ தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்து விட்டல, உன்கிட்ட தாண்டி பேசுகிறேன். சொல்லுங்க, கேக்குது. அது சூப்பராக இருந்துச்சுடி. சும்மா என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லாதீங்க. ஏய் சத்தியமாக சொல்கிறேன்டி, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் தான் ஒரு வாய் கூட சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அப்புறம் எப்படி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க? நான் தாண்டி சாப்பிடல. எனக்கு தராமல் டேஸ்ட்டாக இருக்குன்னு ஆஃபீஸில் எல்லாரும் சண்டை போட்டு சாப்பிட்டாங்க தெரியுமா? உண்மையாவா? ஆமாம். நான் உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன், அதான் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இருங்க, அந்த நிலா சாப்பிட்டாளா? இல்லை, சாப்பிடல. பொய் சொல்லாதீங்க, நான் கோவப்பட மாட்டேன். சொல்லுங்க. கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக மட்டும் எடுத்துக்கிட்டேன். கத்தாதீங்க, ஹாலில் குழந்தை தூங்குறாங்க. ஏய் கடிச்சிட்டு கத்தாதீங்கன்னா எப்படி கத்தாமல் இருக்க முடியும்? பின்ன நிலாக்கு தக்காளி சாதம் கொடுத்தீங்களே, அப்படிதான் கடிப்பேன். நீங்க கத்தக்கூடாது. அப்படியா? அப்போ இப்போ நான் கடிக்கிறேன், நீ கத்தாம இருடி. என்ன அத்தை டிஃபன் பாக்ஸை விட்டு போயிட்டாரு? மறந்துட்டானா? எத்தனை தடவை சொல்லிட்டே இருந்தேன் எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு. சரி விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் அவன் வெளியில சாப்பிட்டுக்கிட்டோம். இல்ல அத்தை, நைட் டைம் எங்க என்ன கிடைக்கும் தெரியாது. அதோட என்கிட்ட சொன்னார் அத்தை, அவர் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாங்கன்னு. அதான் பெரிய டிஃபன் பாக்ஸே கட்டினேன். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ? விடுங்க. சொல்லுங்க. ராகுல் இருக்காரா? ராகுல் தெரியல, இது டின்னர் டைம். கேஃபிடேரியாவில் வேணா போய் செக் பண்ணுங்க. கேஃபிடேரியா எப்படி போகணும்? இப்படியே உள்ளே போய் கேளுங்க, அங்கே சரி. சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யா. ராகுல் இல்ல கேஃபிடேரியா எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் போங்க. ஏய் போதும் சாப்பிடு ஒழுங்கா. என்னடா பாக்குற? இல்ல நிறைய விஷயம் நீ ஸ்வேதா மாதிரி பண்ற. ஓ, ஸ்வேதா மாதிரியா? ஜனனி கிட்ட சொல்லவா? ஏய் சும்மா ரீ, நீ வேற. இந்தா, குடி. யார் ப்ரோ அவங்க? தெரிலடா. ராகுல் ப்ரோ. ப்ரோ உங்களை தேடி ஒரு லேடி வந்துட்டு போனாங்க ப்ரோ. லேடியா? யாரு ப்ரோ? தெரியல ப்ரோ, உங்கள் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ஒய்ஃபா? ஜனனின்னு நினைக்கிறேன், போய் பாரு. ஏய் ஒரு நிமிஷம் ரீ. ஏய் ஜனனி, நீ எப்படி இங்க? சாப்பாடு மறந்துட்டீங்க. அதுக்கு இவ்வளவு தூரம் கொடுக்க வந்தியா? சரி எப்படி வந்த? பைக்ல. வண்டி நீ தனியா ஓட்டிட்டு வந்தியா? சரி வந்துட்டு ஏன் திரும்ப போற? நீங்க எங்கன்னே தெரியல, அதான் அப்படியே போயிட்டேன். சரி வா போலாம் வா. வேணாம், இது பிடிங்க, நான் கிளம்புறேன். வாடி போலாம். வேணாம், பிடிங்க, யாரா திட்ட போறாங்க. ஏய் டிஎல் நம்ம நிலா தான், நான் சொன்னேன்ல. வாடி போலாம் வா. நீங்க வா விடுங்கங்க. வா.
இங்க அம்மா ஏதாவது வாமா அங்க பாரு ஹே ஹாய் ஜனனி பாரு வா 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 சாப்பிடலாம் வா வா வேணாங்க. உட்கார். உட்கார் வா வா என்ன வீட்டு சாப்பாடா எப்படி இருக்க நல்லா இருக்கேன். சாப்பிடுங்க என்ன கொண்டு வந்த? போடு போடு. வா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படியே நிலா. போடு. ஏய் ஒரே நிமிஷம் கால் வருது, பேசிட்டு வரேன். என்ன உருளைக்கிழங்கா கொஞ்சம் கூட அது அவருக்காக செஞ்சது. நீங்க வேணா நீங்க செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? யாருக்கிட்ட? நிலா நான் அப்படியே அவளை விட்டு வந்துடுறேன். ஓகே கொஞ்சம் சீக்கிரம். அதோ 2 நிமிஷம். ஹாய் ஜனனி. சார் நீங்க எங்க இங்க? நான் அது ஒரு பெரிய கதைமா. நீ எங்க இங்க? சார் என் ஹஸ்பண்ட் இங்க வேலை பார்க்குறாரு. உங்க ஹஸ்பண்ட் இங்க வேலை செய்யறாரா? யாரு? ராகுல். ராகுல் நியூவா ஜாயின் பண்ணியிருக்காரா? ஏன் டீம்ல தான் ஒர்க் பண்றாரு அவரு. சார் நல்லதா போச்சு சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் கூட உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஓகே, கான்ஃபரன்ஸ் ரூம்ல கான்ஃபரன்ஸாக பேசலாம். லெட்ஸ் கோ. சொல்லுமா. சார் என் ஹஸ்பண்ட் 2 நாளாக வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரு. வியர்டாக பிஹேவ் பண்ணுறாரா? அவருக்கு இன்னும் ப்ராஜெக்டே அசைன் பண்ணல, ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவர் எப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணுவார்? இல்லை சார், இது ப்ராஜெக்ட் விஷயமா இல்லை, பர்சனல் விஷயமா. பர்சனல் விஷயமா? என்னம்மா சொல்கிற? அவர் நிலா கூட ஏதோ க்ளோஸாக இருக்கிற மாதிரி தோணுது சார். கொஞ்சமாக க்ளோஸாக இருக்கான், கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறான். ஆமாம்மா, நான் கூட அப்சர்வ் பண்ணியிருக்கேன். 2-3 வாட்டி அவங்க கொஞ்சம் க்ளோஸாக தான் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதனால் எனக்கே ப்ரொடக்டிவிட்டி பாதிக்குதுன்னா பாரு, என்ன பண்ணுறதுனே தெரிலம்மா. சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுமா. இந்த ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஜாப் எனக்கு கிடைச்சதுன்னா அவரை க்ளோஸாக மானிட்டர் பண்ண முடியும். நீ அவனை மானிட்டர் பண்ணா நான் அவளை மானிட்டர் பண்ண முடியும். அப்போ நீ அவனோட நான் அவளோட பையன் ரூட்டு கிளியர். ஓ டெஃபினெட்லிமா. என்னம்மா இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு, நீ இப்போவே ஒரு ரெஸ்யூம் அனுப்புமா. நான் ஹெச்ஆர்ட்ட சொல்லிட்டு இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள உனக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்ப பார்க்குறேன். ஷியோர் சார், தேங்க்யூ சார். ஓகேம்மா. சார் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னம்மா சிக்கல்? சார் அது ஏய் இங்கே வா. என்னங்க? உண்மையிலேயே வண்டியை நீ தான் ஓட்டிட்டு வந்தியா? நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். ஏய் பொய் சொல்லாமல் சொல்றீ. நம்மளனா விடுங்க, வேலை இருக்கு. ஏய் இங்கே வாடி. என்னங்க? இப்போ எனக்கு ஓட்டி காட்டு வா. ஐயோ அதெல்லாம் முடியாது. நான் அப்போ ஏதோ ஒரு இதில் ஓட்டிட்டேன், இப்போலாம் முடியாது. ஏய் ஓட்டி காட்டுன்னு வா. விடுங்க, வா. ஒரு நிமிஷம். என்ன? சாவி உள்ள இருக்கு, எடுத்துட்டு வா போ. பிடிங்க. என்ன இதை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா? சரி வர வரைக்கும் அப்படியே பெருக்காமல் வச்சுப்போம். ஓட்டு. ஏய் ஓட்டுன்னு. சரி. நல்லா தானடி ஓட்டுற, அப்புறம் ஏன் பயப்படுற? ஏய் எங்கே போகிற? போகிறேன். இப்போ என்ன டபுள்ஸ் அடி. டபுள்ஸ் எல்லாம் ஓட்ட முடியாது, இதுவே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு. ஏய் என்ன நம்பு, அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? வா.
சீக்கிரம் வாடி. வரேன் இருங்க. கொடு. அம்மா எங்க? உங்க பையன்தான் ஒரே அழுக. அம்மாவும் அப்பாவை மேல தூங்க வச்சிட்டு இருக்காங்க. ஹலோ நிலா. இதோ கிளம்பிட்டேன் நிலா. 2 minutes. இதோ வரேன். அம்மா சாப்பிட்டு போங்க. வந்துட்டேன். இதோ வந்துட்டேன். 2 minutes. எனக்கு போதுமா, நீ சாப்பிட்டு ப்ளீஸ். எனக்கு போய் சாப்பிட்டு போதுமா, போங்க. டைம் ஆயிடுச்சுமா. போமா, சட்டை வேற மாத்திட்டு போகணும். என்னதான் அப்படி அவசரமோ. நிலா ஒரு நிமிஷம் வாயேன். பாரு கிளிச் ஆயிட்டே இருக்கு. அது அப்படி இல்லடா, இந்த ஃபைல் ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட். Team, let me introduce a new B to our team. She will be your trainer. And Rahul, இனிமேட்டு எந்த டவுட்னாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டுக்கலாம். She is specially for training you. Let me introduce Sweta. ஆனா ஒரு சிக்கல் இருக்கு சார். என்னம்மா சிக்கல்? நான் ஸ்வேதாவா இந்த வேலைக்கு வரணும். ஐயோ, நீ ஜனனியா ஜாயின் பண்ணு, ஸ்வேதாவா ஜாயின் பண்ணு, ஏன் காந்தி வேஷம் போட்டு கூட ஜாயின் பண்ணு. ஆனால் சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ராகுல், அவருக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கிளியர் பண்ணலாம். பிகாஸ் யூ ஆர் டிஸ்டர்பிங் நிலா a lot. ராம்சி, I'm just kidding. Take it easy, man. Let you introduce yourself. ஷப்பா, இப்போதான் ஸ்வேதா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்குள்ள நிலா பிரச்சனை. இது எப்போதான் முடியுமோ? எங்கே போறீங்க? சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுங்க. சொல்கிறேன். சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லாஃபிங் சோனா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானும் டேப் பண்ணுங்க. ஓகேவா? கிளம்புவா? நிலாட்ட பேசுனீங்கன்னா அவ்வளோதான். பேச மாட்டேன்.